Hey guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் ரெசிபீஸ்லாம் போடலான் இருக்கேன். அதே மாதிரி ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸும் நான் நிறைய போடலான் இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷில் தாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாழைப்பழ இனிப்பு பணியாரம்னு கூட சொல்லலாம், இல்லை குழிப்பணியாரம்னு கூட சொல்லலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சுவைச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். குழந்தைங்க வராங்க, ஈவினிங் டைம் வராங்க அப்படின்னா இதை சுட சுட நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த ஒர்க்கே பார்ப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் 2-3 பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு கூடவே நாட்டு சக்கரை 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மைல்டு ஸ்வீட் தான் சாப்பிடுவேன். ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் சுகர் கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒயிட் சுகர் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா ஸ்மாஷரில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பேட்ரு இட்லி மாவு பேட்ரு ரெடி பண்ணி கொஞ்சம் புளிச்சு இருக்கும் இல்லைங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்டோன்னா அந்த மாவில் ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. கூடவே 1/2 கப் கோதுமை மாவு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஏலக்காய் தூள் மணத்துக்காக நீங்கள் போட்டு நல்லா பேட்டரை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி கலந்துக்கோங்க. தேவைப்படாது நட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணி பணியாரக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. பட் நமக்கு அது பணியாரமாக எடுக்கும்போது ஆயிலெல்லாம் ரிலீஸ் ஆகி நமக்கு வெறும் பணியாரமாக தான் வரும். ஸோ அதனால் குழந்தைங்க எந்த ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நெய்யோ எண்ணெயோ போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா குழியிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி 2 பக்கமும் டோஸ்ட் ஆகி நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஹெல்தி வெர்ஷனில் வாழைப்பழ இனிப்பு பணியாரம் குழிப்பணியாரம் ரெடிங்க. இது இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹனி, மேபிள் சிரப், ஸ்ட்ராபெரி சிரப் இது மாதிரி லைட்டாக நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கூடி சீக்கிரமே உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.